ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போறோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த கொடி டிசைன் நான் போட்டிருந்தேன். த்ரெட்ல ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டிருந்தேன். அவங்க இதே மாதிரி நான் ஸ்டெம் எங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா, அதுல உள்ள இருந்து வெளியில கொண்டு வந்திருந்தேன். அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், வெளியில இருந்தும் நீங்க உள்ள போய் ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு ஒரு பிளவுஸ் போடணும் சிஸ்டர், பட் எனக்கு உள்ள இருந்து வெளியில வர கஷ்டமா இருக்கு, நீங்க வெளியில இருந்து உள்ள போட்டு காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஸ்டிச் தான். ஸோ ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி கொடி டிசைன் வெளியில இருந்து உள்ள கொண்டு போய் நான் ஃபினிஷ் பண்றேன். இப்போ நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட் தான் டபுளா எடுத்திருக்கேன். பேக் ஸ்டிச்சு இங்க பாருங்க. ஸ்டெம் நான் எங்க கொடுக்க போறேன்னா வெளியில கொடுக்க போறேன். கொடி டிசைன் வரும்போது எப்பவுமே வெளிப்பக்கம் கொடுங்க, அப்பதான் அந்த ஃபினிஷிங் நமக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்டா கிடைக்கும். ஸ்டெம்மோட சைஸை உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வளைவுகள்ல வரும்போது ஸ்டெம்மோட சைஸை நீங்க கண்டிப்பா குறைக்கணும். இங்க நான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா போடுறேன். இங்கெல்லாம் வரும்போது வளைஞ்சி வருது நல்லா நமக்கு. அப்ப நமக்கு நல்லா வளைஞ்சி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெம்மோட சைஸை நல்லா குறைக்கணும். குறைச்சோன்னா அந்த வளைவுல வரும்போது அந்த ஃபினிஷிங் நமக்கு ஒரு பெர்ஃபெக்டா கிடைக்கும். அதனால ஸ்டெம் வளைஞ்சி வரும்போது, ஸ்டெம்னு இல்லை எந்த ஒரு ஸ்டிச் நீங்க போட்டீங்கன்னாலும் வளைவுகள்ல வரும்போது அதை நம்ம சின்ன ஸ்டிச்சா கொடுக்கும் போதுதான் அதோட ஃபினிஷிங் நமக்கு பெர்ஃபெக்டா வரும். கை வளைக்க எனக்கு கொஞ்சம், ஏன்னா ஃப்ரேமோட எட்ஜுக்கிட்ட நான் இருக்கேன், அதனால கம்ஃபர்டபுளா இல்லை. அதனால நான் ஃப்ரேமை கொஞ்சமா ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எனக்கு தகுந்த மாதிரி. நான் வளைவுல வரும்போது எந்த அளவுக்கு சின்னதா ஸ்டெம் எடுக்கிறேன் பாருங்க. நீங்க முடிக்கும் போது இப்படி உள் பக்கம் நல்லா வளைச்சி கொடுங்க. நான் முடிக்கும் போது பாருங்க, நல்லா இப்படி உள்ள வளைச்சி இப்படி இங்க எண்டு கொடுக்கும் போதுதான் அந்த ஃபினிஷிங் நமக்கு பெர்ஃபெக்டா வரும். ஸோ வெளியில இருந்து நீங்க ஸ்டெம் போட்டாலும் சரி, உள்ள இருந்து ஸ்டெம் போட்டாலும் சரி, பட் அந்த கொடி டிசைன்ல நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெம்மோட சைஸை நம்ம கண்டிப்பா குறைக்கணும். ஓகேங்களா? ஸ்டெம் எனக்கு லாங் ஸ்டெம்மா இருந்துச்சு, கொடியோட டிசைன் ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சின்ன சின்னதா போடணும்னு அவசியம் இல்லை, பெருசு பெருசாவே போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி வளைவு சின்னதா தான் இருக்கு எனக்கு அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும், குட்டி குட்டி ஸ்டெம் ஸ்டிச் போட்டேன். ஸ்டெம்மோட சைஸை குறைச்சேன்னா தான் அந்த ஃபினிஷிங் வரும். ஸோ இன்னைக்கான சிம்பிள் ஸ்டிச் இதுதான். தேங்க்யூ.